ஹலோ ட்ரேடர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் ஒரு 3 பெஸ்ட்டான பிரேக் அவுட் தந்திருக்கிற ஸ்டாக்கை பற்றி தான் சொல்ல போகிறேன். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே உங்கள் ரேடாரில் கண்டிப்பாக வைங்க ட்ரேடர்ஸ். அண்ட் ட்ரேடர்ஸ், வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், மிஸ் பண்ணுறாதீங்க. ரொம்ப அதிகமான இன்ஃபர்மேஷனை கண்டிப்பாகவே லேர்ன் பண்ணலாம். ட்ரேடர்ஸ், ஒரே ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட், இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும், டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரதுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், சீக்கிரமாக எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஸ்டாக் இண்டோ கவுண்ட் இண்டஸ்ட்ரீஸ். அண்ட் இந்த ஸ்டாக் தான் நம்ம ஃபஸ்ட்டு இங்கே டெக்னிக்கல்ஸ் பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. அண்ட் இதுவுமே நம்ம டெக்னிக்கல்ஸ் பார்த்துச்சுன்னா இதுவுமே ஒரு நியர் அபவுட் ஒரு ஐ திங்க் ஜஸ்ட் செகண்ட் தான், ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா ஒரு அரௌண்ட் ரொம்ப அதிகமாகலாம் இல்லை, ஒரு 10% கீழே தான் டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அது கிளியராகவே இங்கே பார்க்க முடியுது. அண்ட் கம்பெனிக்கு ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா இங்கே கிளியராக பார்க்கலாம். ஸ்டாக் பிஇ 63 இருக்குது, அதே இண்டஸ்ட்ரி பிஇ 25 தான் இருக்குது. இப்பயுமே ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான ஓவர் வேல்யூவேஷன் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறத கிளியராக பார்க்க முடியுது. ROCE 18% இருக்குது, ROE 5% இருக்குது. இது ரெண்டுமே சாரி மன்னிக்கணும், ROCE 8% இருக்குது, ROE 5% இருக்குது. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சொல்கிற அளவுக்கு நல்லாலாம் இல்லை, சிம்பிளாக சொல்லலாம் கேவலமாக இருக்குன்னு சொல்லிடலாம். ப்ரொமோட்டர் கிட்ட 58% ஸ்டேக்ஸ் இருக்குது. ப்ரொமோட்டர் கிட்ட இருக்கிற எந்த ஸ்டேக்ஸுமே பிளச் பண்ணவே இல்லை. இது பாசிட்டிவான விஷயம். கொஞ்சோண்டு நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டெட் டு ஈக்விட்டி 0.57 இருக்குது. இது மட்டும் தான் கொஞ்சம் ஸ்லைடாக இங்கே நெகட்டிவாக இருக்கிறத பார்க்க முடியுது. அண்ட் டெக்னிக்கல்ஸில் எங்கேயுமே கிளியராக பார்க்க முடியும் ட்ரேடர்ஸ். இதுலேயுமே ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் இங்கே கிடச்சிருக்குது. இந்த இடத்துல ஜஸ்ட் செகண்டாக இங்கேருந்து வரும். இந்த இடத்துலையுமே ஒரு நல்ல ஒரு பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் இங்கே பார்க்க முடியுது. அண்ட் ஒரு நல்ல பெட்டரான ஒரு கப் வித் ஹேண்டல் பேட்டர்ன் சொல்லுவாங்க, அதுவுமே இங்கே மேக் பண்ணியிருக்கு. அண்ட் அது மட்டும் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் இருக்குல்ல, அதுக்கு மேலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்டு இந்த ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரேலியில் ஒரு ப்ரீவியஸ் டைமாகவே ஒரு இருக்கிறத நல்ல கிளியராகவே இங்கே பார்க்க முடியுது. அண்ட் ஆல்மோஸ்ட் இன்றைக்கி தான் நல்ல ஒரு பாசிட்டிவான, அதுவும் 6.66 மில்லியன் ஒரு நல்ல ஹியூஜான வால்யூமில் இங்கே பிரேக் அவுட்டுமே கிடச்சிருக்கு. அண்ட் பிரேக் அவுட் கிடச்சது மட்டும் இல்லாமல் க்ளோசிங்குமே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான இங்கே பிரேக் அவுட் தான் இருக்குது. அதனால் இந்த ஸ்டாக்குமே வரப்போகிற அப்கமிங் டைம்ஸில் ஓரளவுக்கு இங்கே கீழே டவுனில் ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு வேணா மேபி சொல்ல முடியாது, சைடு வேஸில் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல ரேலி தரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா கீழே டவுனில் வராமலையும் ஒரு ரேலி தரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ட்ரேடர்ஸ் சைடு வேஸில் வந்துட்டு தான் இங்கே ரேலி தரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா ஆல்ரெடி ஒரு நல்ல ரேலி இங்கே தந்திருக்கு. அதனால் ஓரளவுக்கு ஒரு டைம் கரெக்ஷன் இருக்குல்ல, அது இங்கே பார்க்க முடியும். அதுக்கப்புறமேட்டு வேணால் ரேலி தரத்துக்கான சான்ஸ் இருக்குது. ட்ரேடர்ஸ், நான் இங்கே அனலைஸ் பண்ணுற பார்த்தீங்களா, இதே மாதிரியே நீங்களுமே எல்லாத்தையுமே ஃபுல் டீட்டெயிலாகவே அனலைஸ் பண்ணலாம். இதுக்காகவே என்னுடைய ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ் இங்கே பேசிக்லேருந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் நான் ஃபுல் டீட்டெயிலாகவே ஒன்று விடாமல் ஸ்விங் ட்ரேடிங்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வெறும் ஜஸ்ட் இங்கே 5000 தான் சேல் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் டெஃபினட்டாகவே பர்ச்சேஸ் பண்ணலாம். மீன்ஸ் உங்கள் போர்ட்ஃபோலியோவை நீங்களாகவே யாருடைய ஹெல்ப்பும் இல்லாமல் இண்டிவிஜுவலாகவே நீங்கள் மேனேஜ் பண்ணுறதுக்கு இது கண்டிப்பாகவே இந்த கோர்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். என்னோட இயர்லி மெம்பர்ஷிப்புமே இருக்குது. வெறும் ஜஸ்ட் இங்கே 3000 தான் சேல் பண்ணிகிட்டு இருக்கேன். ரொம்ப அதிக பேர் இந்த இந்த கோர்ஸில் தான் இந்த மெம்பர்ஷிப்பில் தான் ஜாயின் பண்ணுறாங்க. வெறும் ஜஸ்ட்டு 1 இயருக்கு 3000 தான் சேல் பண்ணுறேன். நீங்கள் வெறும் ஜஸ்ட்டு 1 டைம் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாகவே ஹெல்ப்பாக இருக்கும். இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குன்னா, பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா நம்மளுடைய மெம்பர்ஷிப் குரூப் இருக்குது, நான் ஷேர் பண்ணுவேன். உங்கள் கேபிட்டல் குரூப் பண்ணுறதுக்கு அது கண்டிப்பாகவே ஹெல்ப்பாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ட்ரேடர்ஸ், நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் லிங்க் தந்திருக்கேன். வெறும் ஜஸ்ட் 1 டைம் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே நெக்ஸ்ட் ஸ்டாக் நெல்கோ லிமிடெட். அண்ட் இந்த ஸ்டாக் தான் நம்ம டேரெக்டாகவே இங்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெக்னிக்கல்ஸ் பார்த்துடலாம். இதுவுமே நம்ம டெக்னிக்கல்ஸ் பார்த்துச்சுன்னா ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து பார்க்கும்போது ஒரு நியர் அபவுட் ஒரு 42% கீழே டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அது இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியுது. அண்ட் இந்த ஸ்டாக்குமே 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் இருக்குல்ல, மீன்ஸ் நேற்று தான் இங்கே பிரேக் அவுட் கிடச்சிச்சு. பிரேக் அவுட் கிடச்சது மட்டும் இல்லாமல் ஒரு பாசிட்டிவான இங்கே பிரேக் அவுட்டுமே கிடச்சிருக்குது. மீன்ஸ் இது நான் சொல்கிறது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பேஸில். அதே மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் படி பார்த்தீங்கன்னா இதுலேயுமே ஒரு நல்ல கிளியரான ஒரு பாசிட்டிவான பிரேக் அவுட் ப்ரைஸ் ஆக்ஷன் படி இன்றைக்கி கிடச்சிருக்கு. அதுவுமே இங்கே கிளியராகவே இங்கே பார்க்கலாம். இதுலேயுமே ஒரு வால்யூம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் கிடச்சிது. ஆல்மோஸ்ட் 5.26 மில்லியன் ஒரு நல்ல ஹியூஜ் வால்யூம் இதுலேயுமே இங்கே பார்க்க முடியுது. ஐ ஹோப் கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அண்ட் இந்த ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா
ஆல்மோஸ்ட் டக்குன்னு எடுத்த உடனே ஒரு ரேலி தருமா தெரியல. ஓரளவுக்கு இங்கே கீழே வந்து ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணலாம். ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு சைட்வேஸில் இருந்துட்டு அதுக்கப்புறம் நல்ல பெட்டரான ஒரு ரேலி தரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதுவுமே சேட் பேட்டர்ன் ரீட் பண்ணிச்சுன்னா ஒரு நல்ல பெட்டரான ஒரு கப் வித் ஹேண்டில் வந்து இங்கே மேக் பண்ணியிருக்கு. அதுவுமே இங்கே கிளியராகவே இங்கே பார்க்க முடியுது. நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற லாஸ்ட் ஸ்டாக் கேபிஆர் மில்ஸ். அண்ட் இந்த ஸ்டாக்கை பற்றியுமே ஐ திங்க் வந்து நான் ரீசன்ட் டைமில் சொல்லியிருந்தேன். ஜஸ்ட் ஒன் டைம் செக் பண்ணிக்கிறேன். இங்கே டெக்னிக்கல்ஸில் கிளியராக பார்க்க முடியும். ஓகே, ப்ரீவியஸ் டைம் சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். மீன்ஸ் ஞாபகம் இல்லை. ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து பார்க்கும்போது அரௌண்ட் வந்து ஒரு 14% கீழே டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அது இங்கே நல்ல கிளியராகவே இங்கே பார்க்க முடியுது. அண்ட் கம்பெனி இது ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா அதுவுமே இங்கே கிளியராக பார்க்கலாம். ஜஸ்ட் செகண்டாக கம்பெனி இது ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா மார்க்கெட் கேப் ஒரு 40,000 crores இருக்குது. இதுவுமே ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் தான், இல்லை மிட் கேப் ஸ்டாக்னு கூட சொல்லலாம். ஸ்டாக் தி பிஇ 46 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இண்டஸ்ட்ரி பிஇ 25 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எஜுகேஷன் பர்பஸ்க்காக ட்ரேடர்ஸ் நீங்களே சொல்லுங்கள், இந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து மீன்ஸ் இந்த ஸ்டாக் கம்பெனி வந்து ஓவர் வேல்யூவேஷன் ட்ரேட் ஆகிட்டு இருக்கா இல்லை அண்டர் வேல்யூவேஷன் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான்னு. ஆர்ஓசிஇ 20% இருக்குது, ஆர்ஓஇ 16% இருக்குது. சொல்லவே தேவையில்லை, ரெண்டுமே இங்கே டீசெண்டாகவே பார்க்க முடியுது. அதனால் நம்மளோட டார்கெட் ப்ரைஸ் இருக்குல்ல, அது ரொம்ப சீக்கிரமாகவே அச்சீவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கே பார்க்க முடியுது. ப்ரொமோட்டர் கிட்ட 67% ஸ்டேக்ஸ் தந்திருக்காங்க. ப்ரொமோட்டர் கிட்ட இருக்கிற எந்த ஸ்டேக்ஸுமே பிளஸ் பண்ணவே இல்லை. இது பாசிட்டிவான விஷயம். ஒன் மோர் பாசிட்டிவ் ஆட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டெட் டு ஈக்விட்டி வெறும் ஜஸ்ட் 0.10 தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் வந்து கம்பெனியில் டெட்டே இல்லைன்னு கூட கிளியராகவே இங்கே பார்க்க முடியுது. அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் இதுவுமே இங்கே கிளியராக பார்க்கலாம். ஃபினான்ஷியல் மீன்ஸ் லாஸ்ட் இயரில் 6,300 crores இருந்துச்சு. அதே இப்போ ஃபினான்ஷியல் பார்த்தீங்கன்னா 6,600 crores இங்கே சேல்ஸ் இருக்குது. மீன்ஸ் இயர் ஆன் இயர் சேல்ஸ் வந்து ஜம்ப் ஆனது கிளியராகவே பார்க்க முடியுது. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டுமே 815 crores இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 866 crores இருக்குது. இதுவுமே இயர் ஆன் இயர் ஜம்ப் ஆனதை கிளியராகவே பார்க்க முடியுது. அண்ட் இன்வெஸ்டர் செக்ஷன்ஸில் இங்கேயுமே கிளியராக பார்க்கலாம் ட்ரேடர்ஸ். பப்ளிக் கிட்ட வெறும் ஜஸ்ட் ஒரு ரவுண்ட் ஃபிகராக ஒரு 7% ஸ்டேக்ஸ் மட்டும்தான் இருக்குது. இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியுது. மீதி இருக்கிற 93% ஸ்டேக்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே இங்கே ஸ்ட்ராங் பிளேயர் கிட்ட தான் இருக்குது. இன்னும் அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல, உங்களுக்கு கிளியராகவே புரிஞ்சிருக்கும். அண்ட் டெக்னிக்கல்ஸில் எங்கேயுமே கிளியராக பார்த்தீங்கன்னா ட்ரேடர்ஸ் இதுவுமே ஒரு நியர் அபவுட் வந்து 200 days மூவிங் ஆவரேஜ் இருக்குல்ல, அதுக்கு மேலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மீன்ஸ் நல்லா கிளியராக பார்க்க முடியும். அண்ட் 200 daysக்கு மூவிங் ஆவரேஜ்க்கு இங்கே மேலே போனதுக்கு அப்புறமே ஒரு நல்ல ஒரு ரேலி தந்துச்சு. ஒரு அரௌண்ட் வந்து ஒரு 23% இங்கே ரேலி தந்துச்சு. பட் இருந்தாலுமே ஆஸ் ஏ டெக்னிக்கல் பேஸில் இப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெட்டரான ஒரு சேட் வந்து இங்கே மேக் பண்ணியிருக்கு. அதுவுமே இங்கே கிளியராக பார்க்க முடியுது. கேபிஆர் மில்ஸில் இதுவுமே ஒரு நல்ல பெட்டரான ஒரு கப் வித் ஹேண்டில் சொல்லுவாங்க, அந்த சேட் பேட்டர்ன் வந்து இங்கே மேக் பண்ணியிருக்கு. கிளியராக பார்க்க முடியுது. இங்கேருந்து கப்பு இருக்குது அண்ட் இங்கேருந்து ஹேண்டலுமே மேக் பண்ணியிருக்கு. அண்ட் அது போக ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான க்ரீன் கேண்டல் தான் இன்றைக்கி பிரேக் அவுட்டுமே கிடச்சிருக்கு. இது ஒரு வால்யூம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து 5.59 million ஒரு நல்ல ஹியூஜ் வால்யூம் தான் பிரேக் அவுட் இருக்குது. அண்ட் இந்த ஸ்டாக்ஸ்லையுமே கன்ஃபர்மேஷன் பிரேக் அவுட் வரதுமே இங்கே பெண்டிங்காக இருக்குது. ஒன்ஸ் வந்து கன்ஃபர்மேஷன் பிரேக் அவுட் கிடச்சிருச்சுன்னா இந்த ஸ்டாக்ஸுமே டெஃபினட்டாகவே உங்கள் ரேடாரில் வைக்கலாம். இந்த ஸ்டாக்ஸ்லாம் மிஸ் பண்ணுறாதீங்க ட்ரேடர்ஸ். ஓரளவுக்கு சைட்வேஸில் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல ரேலி தரதுக்கான சான்ஸ் இருக்குது. அண்ட் ட்ரேடர்ஸ் நான் இங்கே அனலைஸ் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இதேமாதிரி நீங்களுமே எல்லாத்தையுமே ஃபுல் டீட்டெயிலாகவே அனலைஸ் பண்ணலாம். என்னோடய ஸ்டாக் மார்க்கெட் இங்கே மெம்பர்ஷிப்புமே இருக்குது, நீங்கள் இதுலேயுமே ஜாயின் பண்ணலாம். மீன்ஸ் என்னோட யூடியூப் மெம்பர்ஷிப் இருக்குது, நீங்கள் இதுலேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணலாம். பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா ட்ரேடர்ஸ் நான் இங்கேயுமே நான் ஷேர் பண்ணுறேன். உங்கள் கேபிட்டல் க்ரோ பண்ணுறதுக்கு அது கண்டிப்பாகவே ஹெல்ப்பாக இருக்கும். வெறும் ஜஸ்ட் ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ட்ரேடர்ஸ் என்னுடைய டெலிகிராம் சேனலுமே இருக்குது, அதுலேயுமே நம்ம பெஸ்ட்டான சேட்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா அங்கேயுமே நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு டெஃபினட்டாகவே ஹெல்ப்பாக இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தந்திருக்கேன், வெறும் ஜஸ்ட் ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள். ட்ரேடர்ஸ் இந்த வீடியோ இவ்வளோ தான். நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு. இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் தமிழ் சேனலை இப்போ வரைக்கும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும், டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரத்துக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட் நான் சொல்லியிருந்த ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்னா டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் இந்த ஸ்டாக் ரேடாரில் வைப்பீங்களா, அதையுமே சொல்லுங்கள். திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோஸில் பார்க்கலாம் ட்ரேடர்ஸ். அது வரைக்கும் டாடா, பாய் பாய்.